ப்ரோ அவர் தான் ப்ரோ சொல்லி அப்தாரு. யார சொன்னது? அவன் ஒரு தற்குறி, நீ ஒரு தற்குறி. டே 62 பிளாக் ஷிப் விக்கியோட டே vlog. நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்? நேற்று நான் ஷூட் போயிட்டு வந்து என்னை மறந்து நான் தூங்கிட்டேன். நான் வாய்ஸ் எடுக்கலான்னு உட்காந்துருக்கேன். ஆனா வடகரியே சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை. வாழ்க்கையை சாதனையாக மாற்றுங்கள். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் ரொம்ப லேட். நானும் சின்ன வயசுல எங்க ஆயா கையை பிடிச்சிட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லாம போயிட்டு இருந்தேன். இப்போ என் வண்டியில பெட்ரோல் இல்ல, அதான் என் கவலையே. நானும் டவுனா இருக்கும்போது யாருன்னா வந்து மோட்டிவேட் ஆக்கி விட்டு போயிடுறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டு வந்துருக்காங்க மேடம். டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன். இந்த தம்பி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெக்கமா வருது. ரொம்ப வெக்கப்படுவான். என்னோட காலேஜ் ஜூனியர் தான். சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓடிடிஆர் இருந்து வெளியே போகாத சந்திரகிரகணம் நடக்குதுன்னு சொன்னாரு. அவர் சொல்லாம இருந்தாலே நான் உள்ள உட்காந்து வேலை பார்த்திருப்பேன். சும்மா இல்லாம இந்த பெரிய குழந்தையார கூட்டு போனேன். இந்த பக்கம் இல்லங்க, அந்த பக்கங்க. சந்திரகிரகணம் அந்த பக்கம் மாத்திட்டாங்களா? சந்திரகிரகணமே தெரியல. நானா மாறி வைக்கிட்டா? அதான் பண்ணுச்சு. அது கேப்ல கேமியோ பண்ணிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வெளியே சந்திரகிரகணமா? சந்திரகிரகணம் நைட்ரா, இப்போ கிடையாதுடா. சந்திரன் என்ன தெரியுமா? சந்திரன் பாட்டு பாடுவாரு நம்ம ஆபீஸ்ல. 6/26க்கு பிளட் மூன் தெரியும். அதுதான் சந்திரகிரகணம். வந்து சூரியனை வந்து போட்டு வச்சுட்டு இருக்க. ப்ரோ அவர் தான் ப்ரோ சொல்லி அப்தாரு. யார சொன்னது? அவன் ஒரு தற்குறி, நீ ஒரு தற்குறி. இங்க ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சு. சந்திர கிரகணம் என்ன, சூரிய கிரகணம் என்னன்னு. சந்திர கிரகணம் வந்து நிலாவும் சூரியனும் இன்டர்லாக் ஆகுறது. சூரிய கிரகணம் வந்து இன்டர்லாக் ஆகுறது. என்ன ஒரு செகண்ட் குழப்பிட்டா. சூரியனும் எர்த்தும் இன்டர்லாக் ஆனா நமக்கு எப்படி தெரியும்? எர்த் இன்டர்லாக் ஆனா எப்படி பாப்ப நீ? எரும மாடே. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா, அருமைகிட்ட முண்டங்களா. நம்ம வட்டா மாமா ஷோ ஃபைனலா ரன்னர் போட்டு கிளம்பிட்டேன். நேரா வாட்ச் கடைக்கு வந்தேன். February 27 எங்க அப்பா கொடுத்த வாட்ச் லூசா இருக்குன்னு சொன்னல, அதை டைட் பண்ணிட்டு போக வந்தேன். டைட்லாம் பண்ணிட்டாரு. லாக்ல ஏதோ பிரச்சனை, கலட்டவே முடியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு கலட்டவே முடியல. அப்புறம் லாக் மாத்த சொல்லிட்டாங்க. நான் எங்க அப்பா கிட்டே கொடுத்துறேன், கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். புதுசா வாங்கின கடையிலே கொடுத்து கேட்கலாம்ல, அதுக்கு தான். எங்க ரூம்ல யார் துணியா வாஷிங்ல போடுறதுன்னு இப்படிதான் சண்டை வரும். என் துணி காட்டவா எவ்வளவு இருக்கு? 7:30 மணிக்கு வந்து உட்கார்ந்திருக்கேன். யாருக்குமே வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டான், செகண்ட் நான். செகண்ட் நான் போட்டுறேன். அது இப்பதான் முடிஞ்சா வந்த வெயிட் பண்ண. 7:30 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் வந்தான்றா, இப்ப 7 மணி வெயிட் பண்றீங்க. அவன் இப்பதான் வந்தான். இங்க போடுறா. இட்ரா சுத்திட்டு இருக்கான்டா. அது கையை வச்சு நிறுத்துறா. மீனே இல்லாத தொட்டில ஏன் தண்ணி? என்னோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தண்ணி எடுத்தேன். என்னோட கிரியேட்டிவிட்டி இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. மேனுவலா தான் எடுக்கணும். எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இதான் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ். பிளாக் ஷிப்ல அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்புறம் இந்த தொட்டியை மேனுவலா தான் க்ளீன் பண்ணேன். சேலரி போட்டு இந்த தொட்டியில் நான் புது ஃபிஷ் வாங்கி கொடுக்க போறேன். தண்ணி இருக்கிற வரைக்கும் இதுல இருந்தான். இதுக்கு மேல விட்டா செத்துருவான். அதான் என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தி அவனை சேஃபா வச்சிருக்கேன். இதான் என்னோட ரூம்லயே ஃபேவரட்டான பிளேஸ். அடிக்கடிக்கு இங்க தான் வருவேன். மொத்த ஏரியாவுமே தெரியும். சும்மாவே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இந்த பல்லு வலி தாங்க முடியாம நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். வட்டா மாமே.